ஹாய் ஆல், வெல்கம் டு மிஸ்ட்ரி கப்பல்ஸ் இந்தியா டு இகே vlog. இந்த இயர் என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தேன். அதாவது நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓவன்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்பராக கேக் பேக் பண்ணி அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கேக் ரெசிபி என்ன, கேக்கில் என்னென்னலாம் சொதப்பல் நடந்துச்சு, நீங்கள் எதெல்லாம் அவாய்ட் பண்ணால் எப்படி எப்படிலாம் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதுக்கு வந்து நான் ஸ்பாஞ்ச் ரெடிமிக்ஸ் வாங்கிக்கிட்டேன். பிகாஸ் இங்கே நான் சோடா உப்பு சோடா பவுடர்லாம் தேடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால ரெடிமிக்ஸ் வாங்கிட்டேன். இங்கே மைதாவில் இல்லை கோதுமை மாவில் பண்ணுறீங்க அப்படின்னா நான் பண்ணுறதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கொஞ்சம் சுகர் அண்ட் ரைசிங் ஏஜென்ட், அதாவது அந்த சோடா உப்பு அதெல்லாம் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு வெஜிடேரியன் கேக் தான் செய்ய போகிறேன். ஸோ நீங்கள் நான்வெஜ் சேர்ப்பீங்க அப்படின்னா 2 எக் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்துட்டு 50 grams ஆஃப் பட்டர் அண்ட் 50 grams ஆஃப் மில்க் அண்ட் 150 grams ஆஃப் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ என்கிட்ட 500 grams ஆஃப் பட்டர் இருந்துச்சு. அதுலேருந்து நான் 50 grams கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட வெயிங் மிஷின் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 50 ml ஆஃப் மில்க், நான் இங்கே இருக்கிற ஆர்கானிக் ஹோல் மில்க் பச்சையாக அப்படி சேர்த்துருக்கேன். இங்கே இருக்கிறது எல்லாமே அப்படி பச்சையாகவே குடிப்பாங்க. ஸோ அதனால நான் அப்படி சேர்த்துக்கிட்டேன். அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 150 ml ஆஃப் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் பெஸ்ட்டு. விஸ்கிலலாம் கொஞ்சம் கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த லம்ஸ் இல்லாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் கை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தேன். பட் ஆனால் கை வலி தாங்கலை. ஏன்னா பிகாஸ் அதனால திக்காகவும் இருக்குது, அதை கட்டி இல்லாமல் வரணும் அப்படிங்கும்போது கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. குட்டி விஸ்க் வேறு இல்லையா, அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம பிளெண்டர் இருக்கும் இல்லையா, நம்ம மிக்ஸி மாதிரியே ஒன்று இருக்கும், இங்கே பிளெண்டர்னு இருக்கும். ஸோ அது எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ அதில் போட்டு அடிச்சதுக்கப்புறம் தான் அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா அப்படி க்ரீமி டெக்ஸ்சர் வந்தது. உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நல்லா க்ரீமியாக இருக்கா. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் அந்த கேக் டின்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து பட்டர் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நூக் அண்ட் கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கேக் வந்து ஃபைனலாக ஒட்டாமல் வரும். பட்டர் ஷீட் கிடச்சா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் இங்கே சர்ப்ரைஸுங்கிறனால அவசர அவசரமாக போய் தேடினதில் எனக்கு பட்டர் ஷீட்லாம் கிடைக்கல. சரின்னு சொல்லிவிட்டு அந்த பேட்டர் நல்லா அழகாக அதில் போர் பண்ணிவிட்டு அதில் நம்ம நல்லா டேப் பண்ணால் உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியே வரணும். பிகாஸ் ஏர் பபிள்ஸ் உள்ளே இருந்தால் அந்த கேக் வந்து ஈஸியாக பிரேக் ஆகும், அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. சரின்னு சொல்லிட்டு எல்லா பேட்டரியும் நல்லா க்ளீனாக எடுத்து வச்சு நல்லா டேப் பண்ணியாச்சு. டேப் பண்ணுவோம், அந்த மேலே வந்து நீங்கள் பபிள்ஸ் அந்த வர்றதை வந்து நீங்கள் பார்க்கலாம், அந்த ஓட்டையாக வர மாதிரி தெரியும். ஸோ அந்த பபிள்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். 180 degree 5 minutes ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வச்சு 180 degree 20 minutes. இதுதான் ப்ராப்பரான டெம்பரேச்சர். எனக்கு தான் கொஞ்சம் ஆர்வம் கொள்ளலை. அப்பப்போ திறந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ் பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரிலாம் பண்ணனால கொஞ்சம் ஏடா கூடமாக ரைஸ் ஆகிடுச்சு. ஆனால் நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் ப்ராப்பராக 180 degree 20 minutes வச்சாலே கேக் அழகாக ரைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதோட சைட்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக கீறி விட்டுட்டோன்னா நம்ம கேக் வந்து அழகாக விழுந்துடும். இதை வந்து கிரில் பேனில் வச்சுட்டேன். அது நீங்கள் பண்ணாதீங்க, நீங்கள் ஃப்ளாட் பேனில் வைங்க. அப்போ தான் வந்து கேக் எதுவுமே பிரேக்கேஜ் இருக்காது. அண்ட் தென் நான் குலோப் ஜாமுன் கேக் தான் இன்னைக்கு பண்ணுறேன். ஸோ குலோப் ஜாமுனோட சிரப் இருக்கும் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் லேயர் அப்ளை பண்ணிட்டு அண்ட் தென் குலோப் ஜாமுன் பீசஸ் கொஞ்சம் போட்டுட்டு நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு விப்பிங் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணேன். நான் இங்கே ஷேக் அண்ட் ஸ்ப்ரே டைப்பில் இருக்கிற விப்பிங் க்ரீம் தான் வாங்கினேன். பட் அது கொஞ்சம் ஸ்டெடியாக இல்லை. ஸோ நீங்கள் நார்மல் விப்பிங் க்ரீம் வாங்கி நல்லா எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டெடியாக இருக்கும், அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லெவல் ஆஃப் கோட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரிஜரேஷனில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக விப்பிங் க்ரீமில் டிசைன்ஸ் நாசில் வச்சு நான் போட ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் எனக்கு அந்த விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக நிற்கலை. நான் என்ன தான் டிசைன் போட்டாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபைனலாக மெல்ட் ஆகினதுக்கு அப்புறமா நான் ஃபைனலாக குலோப் ஜாமுன்லாம் செட் பண்ணி நட்ஸ் எல்லாம் தூவினதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் விப்பிங் க்ரீம் எல்லாம் ஃபஸ்ட்டே நல்லா சில்லுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கேக் வந்து நல்லா சில்லுன்னு ஆயிருக்கணும். எனக்கு இங்கே எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைங்கிறதான் பிரச்சனையாக இருந்தது. பிகாஸ் ஃபஸ்ட்டு அந்த பீட் பண்ணதுலேருந்து விப்பிங் க்ரீம் வரைக்கும் எல்லாமே எனக்கு அது எலக்ட்ரிக் பீட்டர் மட்டும்தான் அந்த பிரச்சனையாக தோணுச்சு. மற்றபடி எல்லாமே ஃபைனாக தான் இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு கேக்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ரூமையும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிவிட்டு லைட்ஸ்லாம் வச்சுட்டு அண்ட் தென் அந்த பேக் பண்ண கேக்கையும் கொண்டு வந்து என்னோட ஹேங்கிங் சேரில் வச்சு ஃபைனலாக அந்த சர்ப்ரைஸ்க்கான செட்டப் வந்து பண்ணி முடிச்சாச்சு. என்னதான் சின்ன சின்ன டெக்னிக்கல் எரர் இருந்தாலும் ஃபைனல் அவுட்கம் ஆன கேக் வந்து செம டேஸ்டியாக இருந்துச்சு. குலாப் ஜாமுன் கேக்கவா வேணும். சரி, நீங்களும் இது மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.